சாந்தினி இப்போ க்ராசரி ஸ்டோர்ஸில் கிடைக்கிற ஆர்கானிக் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா PLU ப்ரைஸ் லுக்அப் அப்படின்ற ஸ்டிக்கர் வந்து அதில் ஒட்டியிருக்கும். சாந்தினி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 9 கோட் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த ஃபுட் வந்து பியூர்லி ஆர்கானிக், அதுவே 8 கோட் இருந்ததுன்னா இதில் வந்து நான் ஆர்கானிக்கும் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதில். ஓகே, ஸோ அந்த கோட் வந்து ஃபென்டாஸ்டிக்காக சொன்னீங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எல்லாம் க்ராசரி ஸ்டோர் போய் ஆர்கானிக் க்ராசரி ஸ்டோரே இப்போ வந்துருச்சு. சில பேர் ஜாலியாக அப்படியே ஷாப் பண்ணிட்டு வந்துருவோம் எதுவுமே பார்க்காம. பட் ஆர்கானிக்லேயும் வந்து நான் ஆர்கானிக், அதாவது GMO இருக்குது, ஜெனட்டிக்லி மாடிஃபைட் சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை எப்படி வந்து பார்த்து வாங்குறது அப்படின்றத சூப்பராக சொன்னீங்க. இதை தொடர்ந்து அடுத்ததா 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக ஏதாச்சும் ஷெல்வி அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. பார்த்துலாமா? பார்த்துலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 17ஆம் தேதி 11வது மாதம் 2016ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 2ஆம் நாள் வேளக்கிழமை. சங்கட சதுர்த்தியான இன்று விநாயகரை வழிபாட்டு செய்வது பல விதத்தில் யோகமும் அனுகூலம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசினியர்களுக்கு கிடைக்கப்பெறும். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் வெற்றியும் அனுகூலம் ஏற்படுவது சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சோம்பலாக வீட்டிலே வைத்து அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று நேரத்தை தவறாமல் சுறுசுறுப்புடன் காலையிலிருந்து அன்றாட பணிகளை முடித்துவிட்டு வெளிவட்டாரத்தில் உத்தியோகம் தொழில் நிமித்தமாக பணிகளை மேற்கொள்பவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் அனுகூலமும், திடீர் பணவரும் திடீர் யோக பலமும், எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தியும் காணப்படக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வார்த்தைகள் விஷயத்தில் தேன் தடவை வார்த்தை ரிஷப ராசிக்காரர்களுக்கு மேன்மை எடுத்து செய்யும். சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் பொருளை மொத்தமாக ஓட்டிக்கொள்ளுங்கள். யார் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் கூட விளையாட்டாக கூறக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். கண்டிப்பாக குடும்ப விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப சண்டை வீட்டிலிருந்து வெளியில் வருவதற்குண்டான சூழ்நிலை சிலர் உருவாக்கி விடுவார்கள். உறவினர் நண்பர்கள் யாராக இருந்தாலும் குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் பாதுகாத்துக் கொள்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள் கடல் பயணங்கள், தொலைதூர பயணங்கள், உத்தியோக நிமித்தமாக வேற்றுமொழி மனிதர்கள், இப்போ தொழில் நிமித்தமாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோக பலம், மனதிற்கு இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்திகள் எல்லாம் காணப்பட்டாலும் அரசமைப்பு அரசியல்வாதிகளுக்கு திடீரென்று யோக பலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்திகள் என்ற பல விதத்தில் யோக பலமும் அனுகூலமும் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலமும் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வீண் விரயத்தை தவிர்த்து கொள்வது, வங்கி அட்டைகளிலெல்லாம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது, விலை உயர்ந்த பொருட்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது, பணம் எடுத்து செல்கின்ற சமயத்தில் பணம் எடுத்துக்கொண்டு வருகின்ற சமயத்தில் மறந்து போவது போன்ற விஷயங்கள், உடைமைகள் களவு போவது போன்ற விஷயங்கள் மனசங்கடத்தை ஏற்படுத்தலாம். கூடா நட்பு கேடு விளையும் என்பதை கவனத்தில் கொள்க. புத்தி அமைப்பில் மிக மிக நிதானத்துடன் இதை செய்யலாமா வேண்டாமா என்று ஆலோசித்து குடும்பத்தாருடன் கலந்தாலோசித்து பெரிய பெரிய விஷயங்களில் ஈடுபடுவது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். லாபமும் அனுகூலமும் ஒன்று சேருவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்திகள் காணப்படுகிறது. வியாபார அபிவிருத்திக்கு உண்டான திட்டங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. வங்கி அமைப்பில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் உங்கள் யோக பலங்களும் பெரிய மனிதர்களை சந்திப்பு, எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி என்று பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு உங்கள் சார்ந்தவர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமான பலவிதமான விஷயங்கள் உங்களுடைய முடிவுக்கு பெரிய அளவுக்கு வெற்றிகளும், தொழிலில் உங்களை மறைமுகமாக ஒதுக்கி வைத்தவர்கள் கூட உங்களுடைய ஆலோசனைக்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்படுவதையும் கவனத்தில் கொள்க. தொலைதூர செய்திகள், சுபகாரிய தடைகள், தட்டென்று வரக்கூடிய அமைப்புகள், பணத்தட்டுப்பாடு, பணத்தினால் பெரும் கஷ்டமும் சங்கடமும் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு பெறுவதற்கு உண்டான சாதகமான சூழ்நிலை, உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியமான அமைப்பு. மேலதிகாரிகள், பெரிய மனிதர்கள், சமூகத்தில் உள்ளவர்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எல்லோருக்கும் அன்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் உடையவர்களாக மாறக்கூடிய அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு யோக பலனை ஏற்படுத்தும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பதும், தந்தை வழி உறவுகள், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கு மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது நன்மையும் அனுகூலம் தரும். சிறு சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது தனிப்பட்ட முறையில் பல விதத்தில் சிக்கல்களை தீர்வதற்குண்டான யோக பலத்தை ஏற்படுத்தி தரும். பொறுமையாக இருங்கள். ரகசியங்களை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். டாம்பிகமாக கூட விளையாட்டாக மெசேஜாகவோ அல்லது எதிலையும் ஃபோனில் பேசுவது கூட பெரும் விவரத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரும். ஃபார்வேர்டு மெசேஜை கூட ஃபார்வேர்டு செய்கின்ற சமயத்தில் யோசித்து ஃபார்வேர்டு செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஒருவித கவனமாக இருக்க வேண்டும். வீண் பகைகள், வீண் பிரச்சனைகள், அரசு விரோதங்கள், சட்ட சிக்கல்கள் போன்ற விஷயங்கள் வீரியம் எடுத்து உள்ளது. மிக மிக கவனமாக இருங்கள். அவசர கதியில் செய்யக்கூடிய பலவித விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளும் சங்கடங்களும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். மிக மிக நிதானத்துடன் இருங்கள். உங்களிடம் இருப்பவர்களே உங்களுடன் எப்படி பிரச்சனை உங்களுக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் அதிகமாக காணப்படக்கூடிய சூழ்நிலையில் ஆவேசமாக எல்லா ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்வது மொத்தமாக உங்களுக்கு பெரும் சிக்கல்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடும் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் சிக்கல்கள் காணப்படவில்லை. கண்டிப்பாக லாபமும் அனுகூலம் காணப்படுவதுடன் பெரிய அளவு சங்கடங்களிலிருந்து நிவர்த்தி ஏற்படுவதற்கு உண்டான இனிமையான சூழ்நிலை, வண்டி வாகன மாற்றங்களுக்கு உண்டான உத்தரவாதம், அதை பற்றி பேசுவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை ஏற்படுவதை கவனத்தில் கொள்க. சிலருக்கு மன கஷ்டம் தேவையில்லாத நீங்களாக குழப்பிக்கொண்டு பலவித விஷயத்தில் ஈடுபடுவதனால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு, குடும்பத்தில் நிம்மதியற்ற தன்மைகள் காணப்படுகிறது. குடும்ப ஒற்றுமை மட்டும் மிக கவனமாக தனுசு ராசி பார்த்து கொண்டால் யோக பலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படுவதுடன் வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பு, எதிரிகள் பிரச்சனை முழுவதுமாக தீர்க்கப்படுவதுடன் அவர்களுடைய நம்பிக்கைக்கும் அனுகூலத்துக்கும் பாத்திரமாகக்கூடிய இனிமையான சூழ்நிலையை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருவதுடன் தொட்டது தொடங்கக்கூடிய பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தொலைதூர கடல் கடந்த பயணங்கள்லாம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத் தருவதுடன் குடும்பத்தாருடன் ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சிகளில் வெற்றிகள் ஏற்படுவதற்குண்டான இனிமையான சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலமும் லாபமும் சந்தோஷமும் காணப்படுகிறது. சுபகாரியத்திற்குண்டான பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிலருக்கு தடைகள் மேல் தடைகள் வருவதற்குண்டான அனுகூலங்கள் காணப்படுகிறது. சுபவிரய பிராப்தங்கள் நிச்சயமாக ஏற்படுவதற்குண்டான குரு பார்வை காணப்படுவதை உத்தியோகத்திலும் வெளிவட்டாரத்தில் தொழில் அமைப்பிலும் குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த தடைப்பட்டிருந்த சுபகாரிய தடைகள், படிப்பு சம்பந்தமான தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான உங்கள் முயற்சி பேச்சு திருவினை ஆக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகளுடைய வாக்குவாதங்கள், கொதிப்பு, இரத்த கொதிப்பாளர்கள், சர்க்கரை நோயாளர்கள், மருந்து மாத்திரைகளை தவறு விடுவதற்குண்டான சூழ்நிலை காணப்படுகிறது. சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட யாரிடத்தில் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. கண்டிப்பாக பயணங்கள் விஷயத்தில் தேவையில்லாத பயணங்களை அறவே தவிர்த்து கொள்வது நல்ல அமைப்பும் நல்ல அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலும் பல விதத்தில் இந்த யோக பலங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பதும் நன்மை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சாந்தினி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபுட்ஸில் இருக்க என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, எந்தெந்த ஆர்கானிக் ஃபுட்ஸ் எப்படி எப்படி இருக்கும், இந்த பெஸ்டிசைட்ஸ் வந்து ஆட் பண்ணால் இது வந்து பியூராக இருக்குமா ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தோம் சாந்தினி. ஸோ தொடர்ந்து அடுத்ததாக வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் ஆஸ் ஆல்வேஸ் காத்துட்டு இருக்கு. அவங்க சேர்ந்து நாமளும் பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கும் ஆர்கானிக் ஃபுட் சம்பந்தப்பட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை மீட் பண்ணுறோம். அடுத்து சாந்தினி மதிவானன் அண்ட் தர்ஷிகா சைனிங் ஆஃப் வித் என்டே டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.
Ah